வேலு பைய மட்டும் என் கையில கிடைச்சான்னு வை, அவனை சட்னி ஆக்கி கடைக்கு வர்றவங்களுக்கு ஓசிலே ஊத்திடுவான். அவன் மட்டும் கிடைக்கல, ராசிப்படியாச்சியா நம்ம கிட்னி எடுத்துருவாரு. பயமுறுத்தாதடா நீ வேற. பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? இங்க வந்து என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அடா நீ வேறம்மா, பொம்பளைங்களை பார்த்து ரசிக்கிற நிலைமையிலேயே நாங்க இருக்கோம். நாங்களே பெண்டு கண்டு போய் கிடக்கும். அது உனக்கு. வேலு பையில கண்டுபிடிக்காம வீட்டு பக்கம் எட்டி பார்க்க கூடாதுன்னு படையாச்சியா சொல்லிவிட்டாரு. அவனை எங்கேயாச்சும் பார்த்தன்னா உடனே சொல்லிவிடு. என்ன நீ என்னையா சொல்றது? அவன் பண்ண வேலைக்கு அவன் மட்டும் என் கையில மாட்டட்டும், நானே ஐயா கிட்ட புடிச்சு கொடுத்துறேன். நீ எல்லாம் சொல்றதோட சரி, நான் தான் பிடிப்பேன். என்னத்த மீனையா? வாங்க அவனை போய் பிடிப்போம். என்ன பாக்குறீங்க? நான் புடிச்சு தரேன், கவலைப்படாம போங்க. சபாஷ், நீ தான் நம்ம ஆளு. இவளுங்க என்ன புடிச்சு கொடுக்கறவளாம். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நாங்க கேக்குற மாதிரி இல்ல. ஆளுக்கு 5 பேரை அது வெட்டி சாச்சாதான் எங்களுக்கு நிம்மதி. நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 45 ஊர்க்கார இருக்காயா அவன் பின்னால. உங்களால அவன் நிழல் கூட ஒண்ணும் செய்ய முடியாது. நம்மள இந்த கதிக்கு ஆளாக்குன அவனே நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். ஆனா அது எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். அது வரைக்கும் பொறுமையா இருக்க முடிஞ்சா இருங்க, இல்ல கேட்காம போய் சாவறத சாவுங்க. போங்க. ஐயோ ஏ ராஜா, என்ன விட்டு போயிட்டே. ஐயோ கிட்ட வராத, நான் சொல்றத கேளு. என் வம்சத்துக்கு பின்னால குத்து வாங்கி பழக்கம் இல்லை. உயிருக்கு பயந்தோம், நான் தடுக்கல. என்ன கொன்னாதான் உங்களுக்கு போனதெல்லாம் கிடைக்கும்னா முதுகுல குத்தாத, நெஞ்சில குத்து. குத்து குத்து குத்துறா. நான் இங்க வந்ததே உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தான். எடுத்துக்குங்க, யாருக்கு எவ்வளவு வேணா எடுத்துங்க. இன்னும் சொத்தை எல்லாமே கொடுக்குறேன். யாருக்கே வேணும் உன் சொத்து? செய்யறதையும் செஞ்சுட்டு பணத்தை காட்டி சரி கட்டிடலான்னு வந்தியா? இத பாரு, இவனுக்கு காலு போச்சு. இவன் காலை உன் பணத்தால வாங்கி கொடுக்க முடியுமா? இங்க பாரு, இவனுக்கு கை போச்சு, அதை வாங்கி கொடுக்க முடியுமா? இந்த பச்சை குழந்தை தாய் தப்பன் சேர்த்து எதிர்காலமே என்னன்னு தெரியாம அனாதையா நிக்கிறியா? இதுக்கு தாய் தப்பனை வாங்கி கொடுக்க முடியுமா? என் பேர படிக்க வசதி இல்லாம இப்பதான் படிக்க ஆரம்பிச்சான், அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியே. இன்னும் எத்தனை பேர் உயிர் போயிருக்கு, அதெல்லாம் இந்த பணத்தால வாங்கி கொடுக்க முடியுமா? நீ யாரையா எங்களுக்கு உதவி செய்ய? எங்களுக்கு உதவ தம்பி மணிமாற இருக்கான். இதுக்கு மேல இங்க நின்னுகிட்டு இருந்தா மரியாதை கட்டு போகும். போய் காசு. அப்பா என்னப்பா, என்னப்பாச்சு? அப்பா கேக்குறல்ல, சொல்லுப்பா. ஐயா என்னையாச்சு? ஐயா அப்பா என்னப்பா, என்னப்பா? ஐயா அப்பா, ஐயோ ஒரு நாள் என் புள்ள இப்படி படுத்தது இல்லையே. டேய் என்னடாச்சு சொல்லுடா, நீயாவது சொல்லுடா, அங்க என்னடா நடந்துச்சு? மாப்ள சொல்லுடா.
டேய் சொல்லுடா. என்ன நடந்துச்சுன்னு அக்கா கேக்குறாங்கடா சொல்றா. அங்க யாரும் பணத்தை வாங்கிக்கல. ஐயாவை கழுத்து பிடிச்சு வெள்ளதுல ஐயோ அடியே மாரியாத்தா மாரியாத்தா, உனக்கு கண்ணே இல்லையா? நாங்க யாருக்கு எந்த தீர்ப்பு பண்ணலையே. ஐயோ என் புள்ளைய இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டியே. யாரு கண்ணு பட்டுச்சோ யாரு கண்ணு பட்டுச்சோ? நாம யாருக்கு எந்த பாவம் பண்ணலையம்மா. ஒருத்தர் கூட பணத்தை வாங்கிக்கல. அங்க பணத்தை யாரும் வாங்கிக்கல. ஆனா இங்க நம்ம மானத்தை எல்லாம் வாங்கிட்டு ஒருத்தி உட்கார்ந்து இருக்க. போதுமா? இப்போ உனக்கு திருப்தி தானே? அன்னைக்கு சந்தையில நீ என்ன காப்பாத்தாம போயிருந்தா நான் மட்டும்தான் செத்திருப்பேன். இன்னைக்கு இன்னைக்கு என் அம்மா இல்ல, என் சொந்தக்காரங்க இல்ல, என் ஊரே இல்ல. எல்லாரையும் கொண்டுட்டு நீ மட்டும் எதுக்குடி உயிரோட இருக்கேன்னு என் ஊருக்காரங்கெல்லாம் என் மூஞ்சில காரி துப்பி என்ன துரத்திட்டாங்க. இப்ப எனக்கு எந்த வழியும் தெரியல. நான் வாழறதா சாவறதா? சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். நீ எப்படி சொல்லுவ? இதே ஊர் பொண்ணா இருந்தா உடனே தீர்த்து வச்சிருப்ப. நான் அசலூர்காரி தானே. சொல்லு, இப்ப எனக்கு என்ன நியாயம் சொல்ல போற? சொல்லு. நிறுத்து. நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னால இப்ப எந்த பதிலும் சொல்ல முடியல, சொல்லவும் முடியாது. என் பரம்பரையை என்னோட முடிஞ்சு போனாலும் பரவாயில்லைன்னு எந்த ஜனங்களுக்காக நான் இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தனோ அந்த ஜனங்க பண்ண தப்புக்காக உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்கு என்ன பிடிச்சிருந்தா என் பின்னால வா. எத்தனை நாளைக்குன்னு இப்படியே சாப்பிடாம இருப்பீங்க? சாப்பிடுங்கண்ணே. மாப்ள 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 ராசுப்படையாச்சி வசமா மாட்டிக்கிட்டா மாப்ள. ஜெயந்திய வேலைக்காரியாவது போனதான் நினைச்சோம். அவ ஏதோ மாயமாலம் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாப்ள. எனக்கு தெரியும், ரொம்ப புத்திசாலி. அவன் கண்ணு முன்னாலேயே அவன் ஆத்தா எரிஞ்சதை அவன் மறக்க மாட்டான். இனி அவன் பட போற பாட்ட பார். அண்ணே நீங்களா சொல்லி அவரை சாப்பிட வைக்கல. மாப்பிள்ளை என்ன சாப்பிடலையா? ஓஹோ, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம். சாப்பிடுப்பா, எல்லாம் வேணாம். குறவ குழம்பு சாப்பிடு. அவ புத்திசாலி நிரூபிச்சிட்டார்ல, அது போதும்டா. சாப்பிடு.
படையாச்சி சத்தம். அக்கா அக்கா, நம்ம ராசுவுக்கு நம்ம எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். அவன் விதி அப்படி ஆகி போச்சு. அதை நினைச்சுதாக்கா நான் பாட்டு பாடி மனசெல்லாம் தேத்திட்டு இருக்கிறேன். நீ ஏக்கா கண்ணு கலங்குற? நானடா கலங்குறேன்? பின்ன உன் கண்ணுல தண்ணி வருது. சந்தோஷம்டா சந்தோஷம். எங்க என் புள்ள கல்யாணம் பண்ணிக்காமே இருந்துருவானோன்னு व्यसனப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ அது கல்யாணம் நடந்துச்சேன்னு பூரிச்சு போயிருக்கேன்டா. அது இல்லக்கா, அவ யாரோ எவளோ, ஆனா அவதாண்டா நம்ம வம்சத்துக்கே வாரச கொடுக்க போற மகாலட்சுமி. எதுக்குடா எந்திரிச்ச? நீ எதுக்கு எந்திரிச்சியா? டேய் படுறா. இப்படியா செய்வேன்? மனுஷனை கொல்றதுக்கு 1000 வழி இருக்கு. ஏன் அழுவுற? போட்ட கல்லு தலையில விழாம காலில் விழுந்துச்சுன்னா பண்றதெல்லாம் பண்ணிட்டு அழுக வேற. நிறுத்து. ஊர்ல ஆணு பெண்ணு எல்லாருக்கும் இதே புத்தி தானா? கொஞ்சம் கூட நிதானமே இல்லையா? நிதானமா போட்டு நானும் போய் சேர்ந்திருப்பேன். நீ நினைச்சது நடந்திருக்கும். ஏன் என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நம்மளாலே தூக்க முடியல. கண்டிப்பா அவளால் தூக்க முடியாது. கடவுளே, இந்த அம்மி குழவையாலே என் காலுக்கு தீங்கு வரணும். இது இங்க இல்லையா? நீ எவன் அழுதா? சனியனே, இன்னையோட தொலைஞ்சு போ. இன்னைக்கு நிம்மதியா தூங்கலாம். முதல்ல நீ குடி, அப்புறம் நான் குடிக்கிறேன். முத்துராமலிங்க தேவர் காமராஜரையும் சொன்னப்பவே 10ஆவதுக்கு நான் விவேகானந்தரையும் சேர்த்து சொன்னேன். இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரே ராத்திரியில கவுந்துட்டீங்களே மாப்பிள்ள. ஏன் அப்படி சொல்றேன்னு உனக்கே தெரியும். மாப்பிள்ள, எல்லாருடைய ஃபர்ஸ்ட் நைட்லயும் பொண்ணுக்கு தான் சத்தம் போடுவாங்க. ஏன் ஃபர்ஸ்ட் நைட்ல கூட அப்படிதான் நடந்தது. ஆனா இங்க சமாச்சாரமே வேற மாதிரி இருக்க. ஏன்? ஒண்ணுமில்ல மாமா, கட்டில இருந்து கீழே விழுந்துட்டேன். காலில் அடிபட்டுடுச்சு. பாருங்க, கட்டு போட்டிருக்கேன். பார்த்து இதுக்கு தான் மாப்பிள்ள கட்டுப்படுத்தாதீங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா? இப்ப கட்டு போட்டு இருக்கிறீங்க. ஆமா, உண்மையிலேயே கட்டில இருந்து விழுந்துதா அடிபட்டதா? ஆமா மாமா, கட்டில இருந்து விழுந்தா அடிபட்டது.